ஹே காய்ஸ், மார்னிங் 8:30 கிட்ட கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். 9:30 கிட்ட ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நேராக கொலம்போ ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகும்னு நம்ம கைட் சொல்லியிருந்தாங்க. டுடே இஸ் அவர் லாஸ்ட் டே இன் ஸ்ரீலங்கா. கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன். அண்ட் அகெயின் இங்கே வரணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. எனக்கு நார்த்தன் அண்ட் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இங்கே ஏர்போர்ட்டுக்கு கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 1 o'clock தான் கிளம்பணுன்ற மாதிரி என் கைட் பிளான் பண்ணியிருந்தாங்களா. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் மித்தவங்களாம் வர வரைக்கும். அப்போது ஒரு அங்கிள் அங்கே உட்காந்துருந்தாங்க. அவங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கதை, நான் எங்கள் அம்மாட்ட அப்பாட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க, எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு எல்லா பிளானையும் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். அவங்க இலங்கை தமிழர் தான். அப்போ அவங்க எங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இங்கே மட்டும் சுற்றுறீங்க, அப்போது நம்ம ஊருக்கெலாம் வர மாட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்ம நார்த்தன் அண்ட் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்லாம் போகணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் இன்னொரு தடவை வருவேன் அப்படின்னு அந்த அங்கிள் கிட்ட சொன்னேன். அவங்க அவ்வளோ உரிமையாக நம்மக்கிட்ட பேசினாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஃபீலே இல்லை. எப்படி சொல்கிறது, நம்ம சொந்தக்காரங்க மாதிரி, நம்ம சொந்தம் மாதிரி அப்படி தான் இருந்தது. அங்கே இருக்கிற எல்லா தமிழ் பீப்புள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும் போதும் எனக்கு அப்படி தான் இருந்தது. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த எல்லா ஹோட்டலில் இருந்த அண்ணாங்க, அக்காங்க, தம்பிங்க இவங்ககிட்டலாம் பேசும்போது ஏதோ ரொம்ப நாள் ஸ்கூல்லாம் போய் முடிச்சுட்டு சம்மர் லீவுக்கு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம்ல, அப்போ நம்ம கசின்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட எனக்கு பேசுகிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கூட எனக்கு வித்தியாசமாகவே தெரியல. ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு திருப்தியாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு கண்டிப்பாக திரும்பவும் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா நார்த்தன் அண்ட் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்க்கு வரணும்னு ஆசையாக இருக்குது. இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன் பில்டிங் இருக்குல்ல, இங்கே தான் நாங்கள் போனோம். இது ஒரு ஷாப்பிங் சென்டர். இங்கே தான் நாங்கள் செகண்டாக ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போனோம். பட் எனக்கு அந்த ஹீல்ஸ் போட்டு காலில் இதாக இருந்ததில்ல, அதனால என்னால் நடக்க முடியல. ஸோ நான் கீழவே உட்காந்துட்டேன். நம்ம ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆச்சு. டிராஃபிக்லாம் இல்லை. 10:35 கிட்ட நம்ம ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸ்ரீலங்காவுக்கு வந்த உடனே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம திரும்ப கிளம்பும் போது இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிருங்க. நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு ரீச் ஆன அன்னைக்கு இருந்த க்ரௌடை விட கிளம்பும் போது தான் க்ரௌட் ஏர்போர்ட்டில் நிறையா இருந்த மாதிரி பார்த்தேன். ரொம்ப நேரமாக லைனில் நின்று நாங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட்டமாகவே இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கமிஷன் எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்கன்னு. ஸோ நம்ம ரிட்டன் மணி இங்கே கொடுக்கும்போது நமக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க நம்ம முன்னாடி கொடுத்ததை விட. மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு செக்இனும் முடிச்சுட்டு உள்ளே போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். வாங்க நம்ம இமிக்ரேஷன் முடிச்சுட்டு உள்ளே போகலாம். இமிக்ரேஷனில் என்கிட்ட பெருசாக எந்த கேள்வியும்லாம் கேட்கலங்க. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸாக இருக்கும். என்னென்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா ஹை அண்ட் பர்ஃப்யூம்ஸுமே இங்கே இருக்கிற டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸில் அவைலபிளாக இருந்தது. நமக்கு போர்டிங் 1:40க்கு தான். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு உள்ளே 11:20கிட்டே நம்ம வந்துட்டோமா. ஸோ ஃபுல்லாக அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் தாங்க சுற்றிட்டே இருந்தேன். சோவ்னியர்ஸும் செக் பண்ணி பார்த்தேன். இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரேட் ஜாஸ்தி. வெளியில் கம்பேர் பண்ணுறதுக்கு உள்ள சோவ்னியர்ஸ் ரொம்ப ரேட் ஜாஸ்தி. சப்போஸ் நீங்கள் வாங்க மறந்துட்டிங்கன்னா ஏர்போர்ட்டில் வாங்கிக்கோங்க. $12:30 போல் உள்ள போர்டிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது இல்லையா இந்த ஃப்ளைட். இதில் தான் நம்ம இப்போ ஸ்ரீலங்காலேருந்து கிளம்ப போகிறோம். கொழும்பு டு மதுரை ஏர்போர்ட். நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் போக போகிறோம். 1:17 கிட்ட ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்காலேருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. நம்ம சீட்டில் உட்காந்தாச்சு. 6 days போட்ட ஸ்ரீலங்கா ட்ராவலோட லாஸ்ட் டேவும் எனக்கு வந்துருச்சு. என்னோட பார்வையில் இலங்கையும் இலங்கையோட மக்களும் அவ்வளோ அழகாக தெரிஞ்சாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி சொல்லவே வேணாம். நான் ஸ்டார்டிங்லேருந்து இதை சொல்லிகிட்ருக்கேன். நம்ம சும்மா அவங்கள நிமிர்ந்து பார்த்தா கூட அவங்க நம்மளை பார்த்து க்ரீட் பண்ணுவாங்க, நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. நம்ம கண்டுக்காமல் போனாலுமே அவங்க நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அண்ட் ஏதாச்சும் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்மளை அன்கம்ஃபர்டபுளாக ஆக்காத மாதிரி அந்த காம்ப்ளிமெண்ட் அவங்க பண்ணுவாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது.
நம்மளோட ஃப்ளைட் இப்போ டேக் ஆஃப் ஆக போகுதுங்க. இலங்கையிலேருந்து பறந்து போகிறோம். இவ்வளோ அழகான இந்த ரத்னதீபாவை கண்டிப்பாக நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். த லேண்ட் ஆஃப் ஜெம்ஸ், த லேண்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் பீப்புள், த லேண்ட் ஆஃப் சினமன்ஸ். எவ்வளோ கஷ்டத்துக்கு இந்த இலங்கையை பின்னாடி தள்ளினாலும் அவங்க மேலே பறந்துட்டே தான் இருக்காங்க. அவங்க இன்னும் மேலே பறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இலங்கையில் எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சது. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க? நீங்கள் இலங்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் 3 மொழி இருக்கும். இங்கிலீஷ், சிங்களம், தமிழ். அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சாக்லேட் பார் வாங்கினேன். அந்த ராப்பரில் கூட தமிழ்லையும் எழுதியிருப்பாங்க. எல்லாமே தமிழ்லையும் இருக்கும், சிங்களத்துலேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே எல்லா போர்டுலேயுமே தமிழ்லையும் எழுதியிருப்பாங்க கண்டிப்பாக. பட் அந்த சாக்லேட் ராப்பரில் கூட சீனி, உப்பு இந்த மாதிரி தமிழில் அவங்க எழுதியிருந்தது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் தமிழ்நாட்டிலையும் நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க அதெல்லாம் பார்த்த உடனே. இப்படியே பேசிகிட்டே நம்ம 1 hourல மதுரைக்கும் வந்து சேர்ந்துட்டோம். இதோட ஸ்ரீலங்கா vlogகும் முடியுது. Will meet you soon. Until then, bye bye. Tales by Mini.